அதிமுக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிகாரப்பூர்வ முதல் பொதுக்கூட்டம் தேர்தல் பரப்புரை 2026க்கான தேர்தல் பரப்புரை முதல் கூட்டம் அதிகாரப்பூர்வமாக இன்று தொடங்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அந்த கூட்டத்தை தொடங்கி வைக்க வந்திருக்கிறார். அவர் தலைமையிலே எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே மேடையில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கின்றனர். இன்றைய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சற்று முன் மதுராந்தகம் ஹெலிபேடில் வந்து இறங்கினார். அங்கிருந்து கார் மூலமாக தற்போது பொதுக்கூட்ட மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பொதுக்கூட்ட மேடையிலே லட்சக்கணக்கானோர் பங்கேற்கும் வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் கூட்டத்தை நாம் காலையிலிருந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடி வந்த ஹெலிகாப்டர் காட்சிகளை தற்போது நாம் ஒரு பக்கத்திலே பார்க்கிறோம். மற்றபடி அந்த கூட்ட மேடையில் கூட்ட அரங்கிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் காண முடிகிறது, பார்க்க முடிகிறது. பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பிரதமர் வருவதால் பிரதமர் கேரளாவிலே திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றுவிட்டு அங்குள்ள ஆளும் கட்சியை வசைப்பாடிவிட்டு தற்போது நேராக தமிழகம் வந்திருக்கிறார். இங்கும் தேர்தல் பிரச்சார கூட்டம் என்பதால் ஆளும் திமுகவுக்கு எதிராக பல வசை கணைகளை வீசுவதற்கு தயாராக இருக்கிறார் பிரதமர் மோடி. அவருடன் மற்ற எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய தற்போது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக அன்புமணி ராமதாஸ், அதே போன்று தமிழ் மாநில காங்கிரசின் ஜி.கே. வாசன், அதே போன்று மற்ற கட்சி தலைவர்கள் அனைவருமே தற்போது வர இருக்கிறார்கள். டிடிவி தினகரனும் வர இருக்கிறார். எனவே இவர்கள் அனைவரும் தற்போது தமிழக அரசின் சேரந்து விட்டது என்ற வகையிலே இன்று குற்றம் சாட்டி பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே காலையில் பிரதமர் மோடி வருவதற்கு முன்பே பிரதமர் மோடி வெளியிட்ட அந்த ட்வீட் பதிவு எக்ஸ் பதிவு என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதற்கு பதிலடி உடனடியாக முதலமைச்சரும் திமுக தலைவரும் ஸ்டாலின் கொடுத்திருந்தார். அதிலே எந்தெந்த வகையில் துரோகங்களை எல்லாம் என்டிஏ செய்திருக்கிறது, என்டிஏ செய்த துரோகம் பட்டியல் என பட்டியலிட்டு தகுந்த பதிலடியை கொடுத்திருந்தார். திமுக அணியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டன பிரதமர் கூறியிருந்தார். அதற்கு பதிலடி தரும் துரோகங்களை பட்டியலிட்ட துரோகங்களின் உருவமாக இருக்கும் என்டிஏ என்ற வகையிலே அவர் பதிலடி கொடுத்திருந்தார் முதலமைச்சர். இந்த நிலையில்தான் தற்போது பொதுக்கூட்ட மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. மோடி வந்தவுடன் பாஜகவின் சார்பிலே களமிறங்கும் மோடி நிச்சயமாக நேரடியாக தமிழக அரசினையும் திமுகவின் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோரை அதிரடியாக வசைப்பாடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் என்ன பேச போகிறார், என்னென்ன குற்றச்சாட்டுகளை அடுக்கப் போகிறார், அவர் மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி போன்றோரும் இதே கருத்துக்களை தான் எடுத்து வைக்க இருக்கிறார்கள். எனவே இன்றைய கூட்டம் என்பது தேர்தல் களத்திற்கான, அதாவது தேர்தல் ஆட்டம் ஆரம்பம் ஆகிவிட்டது. அந்த ஆட்ட ஆரம்பத்திலே முதல் சுற்றிலே இவர்கள் என்ன பேச போகிறார்கள், அஇஅதிமுக தலைமையிலான பாஜக அணியிலே என்ன பேச போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக நிச்சயமாக திமுக சார்பில் நடைபெறுகின்ற கூட்டத்திலே பதிலடி கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, தாவைக்கான் விஜயும் ஒரு பக்கம் இருக்கிறார். ஒருவேளை விஜய் இன்றைய கூட்டத்திற்கு வருவாரா என்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் வந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த உறுதியான தகவல். உளவுத்துறை தகவலை வைத்து பார்க்கும்போது தாவேகா கட்சியில் யாருமே இதில் அழைக்கப்படவும் இல்லை, வருவதற்கு வாய்ப்பும் இல்லை. அதே போன்று தேமுதிகவிற்கும் அழைப்பு கொடுக்கப்படவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதை பிரேமலதா விஜயகாந்தே கூறியிருந்தார். எனவே அவரும் அந்த கூட்டத்திற்கு வருவதற்கான தேமுதிக சார்பிலும் யாரும் பங்கேற்பதற்கு வாய்ப்பில்லை. அதே போன்று பாமக ராமதாஸ் அணியும் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கும் இதுவரை அழைப்பு எதுவும் கொடுக்கப்பட்டதாக அவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே தேமுதிகவும் இல்லை, பாமக ராமதாசும் இல்லை. அவர்கள் எங்கே செல்வார்கள், ஒருவேளை ஒரு நாள் கழித்து வருவார்களா என்றும் தெரியவில்லை. அரசியலில் எதுவும் நடக்கலாம். இன்று நண்பன் நாளை எதிரி, இன்றைய எதிரி நாளை நண்பனாக மாறுவதற்கு ஒரே இடம் அரசியல் களம்தான். எனவே என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை. ஆனால் ஒருவிடம் தற்போதைக்கு முதலில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை விட தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி சில கட்சிகள் சேர்ந்திருக்க, குறிப்பாக டிடிவியின் அமமுக சேர்ந்திருக்கிறார். டிடிவியின் அமமுக சேர்ந்திருந்தாலும் டிடிவியின் அமமுகவில் சேர்ந்த பலர் அங்கிருந்து விலகி, அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விலகி தற்போது அவர்கள் திமுக போன்ற கட்சிகளிலே ஐக்கியமடைந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய கூட்டத்திலே எதிர்கட்சியின் சார்பில் வைக்கப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன என்றால், ஏதோ ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்து இந்த பேச போவதாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே என்ன குற்றச்சாட்டு வைக்கப் போகிறார்கள் என்பது குறித்து பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்.